अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதா பாவனையிலே கண்ணபிரானை எப்படியெல்லாம் அனுபவித்தாளோ அதுபோல பெரியாழ்வார் தாமும் அனுபவிக்கிறார். அதிலே அவனை சப்பாணி கொட்ட வேண்டும் என்று யசோதை கேட்ட அந்த வார்த்தைகளை எல்லாம் பெரியாழ்வார் தாமும் சொல்லி ஒரு திருமொழி அருளிச் செய்கிறார். அதுதான் இந்த 6ஆம் திருமொழி. அதிலே இப்பொழுது நாம் 9வது பாசுரத்தை பார்க்கிறோம். இந்த 9வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், இரணியனுடைய உடலை பிளந்த கைகளால் நீ சப்பாணி கொட்ட வேண்டும். இரணியன் என்கிறவன் எப்பேற்பட்ட அசுரன், எவ்வளவு கொடிய அசுரன், எவ்வளவு பெரியவன். அவனுடைய ஹிருதயத்தை எல்லாம் அனாயாசேன தன்னுடைய உகிராலே, அதாவது நகத்தாலே கீண்டவன் இப்பொழுது சப்பாணி கொட்டும் பருவத்திலே இருக்கிறான் என்று அவனுடைய எளிமையை சேர்த்து அனுபவிக்கும்படியாக அந்த சரித்திரத்தை மிக அழகாக அனுபவிக்கிறார். ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிற்கிங்க உருவாய் அணியான் ஒன்மார்பகலம் விளந்தெட்ட கைகளால் சப்பானே வேய்முளையுண்டானே சப்பானே. மிக அழகான பாசுரம். இதில் என்ன தெரிவிக்கிறார் பெரியாழ்வார் என்னால், அந்த இரண்யாசுரன் அவன் என்ன செய்தான், ஒரு பெரிய தூணை நட்டு வைத்திருந்தானாம். அந்த தூணென்னால் அந்த தூணை பெரியாழ்வார் எப்படி வர்ணிக்கிறார் என்று பாருங்கள். அளந்திட்ட தூணை அவன் தட்ட. பிரகலாதன் சொன்னான், இரணியனுடைய பிள்ளையான பிரகலாதன் என்ன சொன்னான், பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எங்குமுளன் கண்ணன், அவன் இல்லாத இடமே கிடையாது, உன்னிலுமுளன் என்னிலுமுளன் என்றெல்லாம் கூட சொன்னான். ஆனால் இரணியன் என்ன செய்தான், உன்னிலுமுளன் என்னிலுமுளன் என்னால் என்னுடைய ஹிருதயத்திலே இருக்கிறானா, எங்கே காட்டு பார்க்கலாம் என்று கேட்டிருக்கலாமே. அவன் அப்படி கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை, ஒருவேளை ஹிருதயத்தை பிளந்து கொண்டவன் வந்துவிட்டால் தான் மாண்டு போய்விடுவோமே என்று பயமோ என்னமோ தெரியவில்லை. ஆயினாலே என்ன பண்ணினான், பக்கத்திலே இருந்த ஒரு தூணை காட்டி இந்த தூணிலே அவன் இருக்கிறானா என்று கேட்டானாம். அந்த தூணுக்கு என்ன அப்படி தனிப்பட்ட ஒரு பெருமை என்று கேட்கலாம். எதற்கு அந்த தூணை தட்டினான், குறிப்பாக இரணியன் என்பதற்கு பொருளை பெரியாழ்வார் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அளந்திட்ட தூண் என்று சொல்லுகிறார். அளந்திட்ட தூண் என்னால் இரணியன் பல பல போர்களுக்கெல்லாம் செல்லுகிறான் அல்லவா. அந்த போரெல்லாம் முடித்து வெற்றி வாகை சூடி ஊருக்கு வந்தவுடனே ஒரு பெரிய வெற்றி கம்பத்தை நாட்டினானாம். வெற்றி கம்ப, ஜெயஸ்தம்பம் என்று சொல்லுவார். அப்படி ஒரு கம்பத்தை அவன் ஏற்படுத்தினான். அந்த கம்பத்தை எப்படி ஏற்படுத்தினான் என்றால், தன்னுடைய உயரத்திற்கும் தன்னுடைய பருமனுக்கும் சரியாக அளந்து பார்த்து ஒரு தூணை கட்டி வைத்தானாம். அந்த தூணைத்தான் இவன் இரணியன் தட்டினான் என்கிறார் பெரியாழ்வார். அளந்திட்ட தூணை. அளந்திட்ட தூணென்னால் ஏற்கனவே நரசிங்கத்தை இந்த தூணுக்குள்ளே வைத்து கட்டிவிட்டார்கள் என்று யாரும் சொல்ல முடியாதபடிக்கு தானே பார்த்து பார்த்து கட்டின ஒரு தூண், அந்த தூணை தட்டினான் என்றார். அந்த தூணையும் தட்டுகிற பொழுது யார் தட்டினார்கள் என்னால், அவன் தட்டா, அவனே தட்டினான் தன்னுடைய கையாலே. இரணியனே தட்டினான். ஒருவேளை பிரகலாதன் தட்டி இருந்தால் என்ன சொல்லி இருப்பான், இரணியன் உன்னுடைய கைக்குள்ளே நரசிங்கத்தை நீ அடக்கி வைத்துக் கொண்டு தூணிலே பாய்ச்சி விட்டாய் என்று சொல்லிவிட்டு இருப்பான் போலே. ஆகையினால என்ன பண்ணினான், தானே தட்டினான். அவன் தட்டா. தட்டின உடனே அந்த எம்பெருமான் தூணிலிருந்தே வெளிப்பட்டான். ஏன் மற்றொரு இடத்திலிருந்து வெளிப்பட்டால் என்ன ஆயிருக்கும் என்னால், அவன் அங்கிருந்து தான் வந்தான், இந்த தூணிலே இல்லை என்று இரணியன் சொல்லிவிடுவானோ என்கிறபடியினாலே ஆங்கே வளர்ந்துட்டு அந்த இடத்திலிருந்தே வளர்ந்தானான். ஆஹா, எங்குமுளன் என்று இந்த பிரகலாதன் சொன்ன வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக இரணியன் தானே தன்னுடைய உருவத்திற்கு சரியாக அளந்து கட்டின தூணை தானே தன் கையாலே தட்ட, அந்த தட்டின அந்த இடத்திலிருந்தே அந்த நரசிங்கப்பிரான் தோன்றினான் என்கிறதை இவ்வளவு அழகாக பெரியாழ்வார் காண்பிக்கிறார். அப்படி ஆங்கே வளர்ந்துட்டு வாழுகிர் சிங்க உருவாய் என்று நல்ல ஒளியை உடைய உகிர், உகிர் என்னால் நகங்கள், அந்த நகத்தை உடைய அந்த சிங்க உருவாய் அப்படி வந்தான். வந்து இரணியனுக்கும் அந்த நரசிங்க பெருமானுக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. முடிவிலே எம்பெருமான் என்ன பண்ணினான், அந்த இரணியனை தூக்கி தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டான். ஏனென்றால் அந்த இரணியன் வரம் கேட்டிருந்தான் அல்லவா, பூமியிலேயும் எனக்கு மரணம் உண்டாகக்கூடாது,
ஆகாசத்திலும் மரணம் உண்டாகக்கூடாது என்று சொன்னபடியினாலே இரண்டிடத்திலும் இல்லாதபடிக்கு தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டானாம் எம்பெருமான். மடியிலே வைத்துக் கொண்டு என்ன செய்தான் என்னால் உளம் தொட்டு எம்பெருமான் அவனை வதம் பண்ணுவதற்கு முன்னாலே அவனுடைய அந்த ஹிருதயத்தை கொஞ்சம் தொட்டு பார்த்தானாம், இரணியனுடைய ஹிருதயத்தை. எதற்காக என்றால், இந்த இவன் இப்படியெல்லாம் செய்கிறானே, நம்மிடத்தில் இவ்வளவு விரோதத்தை கொண்டிருக்கிறானே, இந்த விரோதம் இவனுக்கு ஹிருதயத்திற்கு உள்ளேயே இருக்கிறதா அல்லது வெறும் மேலுக்கு விரோதம் செய்கிறானா? உலகத்திலே கூட சில பேர், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் பகவானிடத்திலே விரோதம் இருப்பது போல மேலுக்கு காட்டுவார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்களும் பயந்து கொண்டு அந்த பகவானை நினைத்து கொண்டிருப்பார்களாம். ஒருவேளை இரணியனும் கூட அப்படி வெளிவேஷம் போடுகிறானா அல்லது உள்ளுக்குள்ளேயே எம்பெருமானை, அதாவது அந்த விரோதம் அவனுக்கு ஊறி இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக அவனுடைய உள்ளத்தை தொட்டு பார்த்தானாம். ஆக உளந்தொட்டு என்கிறார், உள்ளத்தை தொட்டு பார்த்தான். ஆனால் அந்தோ பரிதாபம், அந்த இரணியனுக்கு அவனுடைய அந்த விரோதமானது, பகவானிடத்தில் இருக்கிற விரோதமானது நெஞ்சிலேயே ஊறி கிடந்தது. அதனால வேறு வழி இல்லை. என்ன பண்ணினான்? ஒன்மார்பகலம் பழந்துட்டான். அவனுடைய மார்பை அப்படியே தன்னுடைய உயிர்களாலே, அந்த நகத்தாலே அப்படி பிளந்து விட்டான் என்று சொல்லுகிறார். மிக நரசிம்மாவதாரத்தை பற்றின மிக அற்புதமான பாசுரம் இது. அப்படி பிளந்திட்ட கைகள், அந்த கைகள் இருக்கிறதே, அந்த கைகளால் சப்பாணி என்ற அந்த கைகளாலே நீ சப்பாணி கொட்ட வேண்டும். எப்பேற்பட்ட கையை கொண்டு என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாள். அது எப்பேற்பட்ட உயர்ந்த காரியம், சப்பாணி கொட்டுவது எவ்வளவு தாழ்ந்த காரியம். ஆனால் இந்த குழந்தையா இருக்கிற காலத்தில் அதையும் நீ பண்ண வேண்டும் என்று கேட்கிறாள். அப்படி கேட்கிற பொழுது என்ன கேட்கிறாள்னா, பேய் முலை உண்டானே சப்பாணி, பூதனினுடைய முளைப்பாலை உண்டவனே நீ சப்பாணி கொட்ட வேண்டும் என்கிறார். இந்த நிருசிம்மாவதாரத்தை சொல்லுகிற பொழுது கூடவே பூதனியினுடைய விற்த்தாந்தத்தையும் சேர்த்து சொல்லுவதற்கு என்ன ஒரு பொருத்தம் என்னால், அங்கேயும் ஒரு எதிரி, இங்கேயும் ஒரு எதிரி. இரண்யன் ஆண், பூதனை பெண், இருவரையும் எம்பெருமான் அழித்து விட்டான் என்கிறது தான். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், இரணியனை தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு அவனை வதம் செய்து விட்டான். ஆனால் பூதனையை என்ன செய்தான்? அவள் மடியிலே தான் இருந்து கொண்டு அவளை வதம் செய்து விட்டான் என்று பார்க்கிற பொழுது எவ்வளவு பொருத்தமாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இரணியனை பிளந்திட்ட கைகளால் சப்பாணி, பேய்முறை உண்டானே சப்பாணி என்று இந்த பாசுரத்திலே, அப்படி அந்த பூதனையினுடைய முலை உண்டு அவளை அழித்தவனே, அப்படிப்பட்ட நீ உன்னுடைய அங்கேயும் கூட உயிர்களாலே என்ன செய்தான் என்னால், இங்கே இரணியனை தன்னுடைய உயிர்களாலே மார்பை, அவனுடைய மார்பை பற்றி பிளந்தது போல அங்கே பூதனையினுடைய முளைப்பால் உண்ணுகிற காலத்திலேயும் அப்படி தன்னுடைய கைகளாலே அவனுடைய மார்பை பிடித்துக் கொண்டிருப்பான் அல்லவா? அதையும் சேர்த்து நாம் இங்கே நினைத்து பார்க்கலாம். அப்படி இந்த பாசுரத்திலே காட்டின ஆழ்வார் அதற்கு மேலே அடுத்ததாக 10வது பாசுரத்தாலே என்ன காட்டுகிறார் என்றால், உலகத்தை எல்லாம், அதாவது சமுத்திரத்தை கடைந்த திருக்கைகளாலே நீ சப்பாணி கொட்ட வேண்டும் என்று கடல் கடைந்த விற்த்தாந்தத்தை, இதெல்லாம் ரொம்ப பெரிய விற்த்தாந்தம். இந்த கைகளை கொண்டு எவ்வளவு பெரிய செயல்களை செய்திருக்கிறார் என்று வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது கடல் கடைந்த விற்த்தாந்தத்தை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்தரன் மத்தாக நாட்டி சொட்டு வாசகிவன் கைராக கடைந்திட்ட கைகளால் சப்பாணி கார்முகில் வண்ணனே சப்பாணி. அமரர்கள் அடைந்திட்டு என்ன, அமரர்கள் எல்லாம் போய் எம்பெருமானிடத்திலே சரணம் புகுகிறார்களாம். இந்த துர்வாசாவுடைய சாபத்தாலே எங்களுடைய ஐஸ்வர்யம் அத்தனையும் நாங்கள் இழந்து விட்டோம், அதை நீதான் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். துர்வாசர் பெருமாள் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். இந்திரன் யானை மீது வருகிறான். இந்திரனுக்கு அதை கொடுத்தார். இவன் என்ன பண்ணினான்? தான் கீழே இறங்கி அந்த பகவத் பிரசாதத்தை வாங்கிக் கொள்ளாமல் ஆனையினுடைய துதிக்கையை இட்டு வாங்கி ஆனை தலைமையிலேயே வைத்தானாம். அந்த யானை என்ன செய்தது? அத்தனையும் கீழே எடுத்து காலாலே அதை நாசம் செய்து விட்டது. உடனே துர்வாசருக்கு கோபம் வந்தது. இது எப்படி நாசமாய் போயிற்றோ அதுபோல உன்னுடைய செல்வமும் நாசமாய் போகட்டும் என்று சபித்து விட்டார். எல்லா ஐஸ்வர்யமும் தொலைந்து விட்டது. உடனே எம்பெருமானிடத்தில் வந்து தேவர்கள் எல்லாம் எங்களுடைய ஐஸ்வர்யத்தை நீ மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சரணாகதி அடைந்தார்கள். அதைத்தான் அடைந்திட்டு அமரர்கள், அமரர்கள் அடைந்திட உடனே எம்பெருமான் என்ன பண்ணினான்? ஆழ்கடல் தன்னை மிடைந்து, அந்த ஆழமான கடல் அதை போய் என்ன செய்தான்? வாசுகி வன்கயிறாக, வாசுகி என்கிற பாம்பை அந்த வலிய ஒரு கயிறாக வைத்து கடைந்திட்ட கைகளால் என்று அந்த 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் என்று
அந்த சமயத்திலே தானே 8 ரூபத்தை எடுத்துக்கொண்டு தேவர்களுக்கு வலிமை கொடுத்தான், அசுரர்களுக்கு அந்தர்யாமியாயிருந்து அங்கேயும் வலிமை கொடுத்தான். அந்த மந்தரமலை கீழே அழுமிழ்ந்து விடாமல் தானே கீழே தாங்கினான். அது மேலே எகிரி விடாமல் மேலே ஒரு கையை அடைத்துக் கொண்டிருந்தான். வாசுகி என்கிற பாம்புக்கும் அந்தர்யாமியாயிருந்து அதற்கும் பலத்தை கொடுத்தான். அந்த மலை மந்தர மலை அதற்கும் அந்தர்யாமியாயிருந்து அது பொடியாக போகாமல் இருக்கும்படி அதற்கும் அந்தர்யாமியாயிருந்து பலம் கொடுத்தான். கடைசியில தானே தன்னுடைய திருக்கைகளாலே கடையவும் செய்தான் என்று இப்படி பல பல உருவங்களை கொண்டு கடைந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. அப்படி ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்தரமலையை மத்தாக நாட்டி வாசுகியை வன்கயிறாக கொண்டு கடைந்திட்ட கைகளால் சப்பாணி கார்முகில் வண்ணனே. அப்படி கடலை கடைகின்ற காலத்திலே அவன் எப்படி இருந்தானால் கார்முகில் வண்ணனாய், அந்த மேகத்தின் நிறம் போன்ற நிறத்தை உடையவனாய். ஏனென்றால் மேகம் என்கிறது என்ன செய்கிறது? தன்னிடத்தில் இருக்கிற வஸ்துக்கள் அத்தனையும் வரையாது பிறருக்கு வழங்குவது போல இங்கே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கடலிலே இருந்த வஸ்துக்கள் எல்லாவற்றையும் எடுத்து பிறருக்கு தானே கொடுத்தான். ஆயினாலே கார்முகில் வண்ணனே சப்பாணி என்று, அப்படிப்பட்ட எம்பெருமானே நீ சப்பாணி கொட்ட வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் பிரார்த்தித்துக் கொண்டார் யசோதா பாவனையிலே. கடைசியாக இந்த திருமொழியினுடைய நிறைவு பாசுரம் 11வது பாசுரம். இதில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், யசோதை சொன்ன சொல் அதையே தான் பெரியாழ்வாரும் சொன்னார் என்று அதை சொல்லுகிறார். ஆயர்தம் கோவினை நாட்கமழ்வோம் பொழில் வில்லிபுத்தூர் பட்டம் வேட்கையால் சொன்ன சப்பானீரங்கம் வேட்கையினால் சொல்லுவார் வினைவாமே. ஆட்கொள்ளத் தோன்றிய ஆயர்தம் கோ, ஆட்கொள்ளத் தோன்றிய என்னால் இந்த உலகத்திலே இருப்பவர்கள் அத்தனை பேரையும் தான் ஆட்கொள்ள வேண்டும், அவர்களையெல்லாம் தான் கைங்கரியம் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி இந்த உலகத்திலே வந்து அவன் பிறந்தான். அப்படிப்பட்ட யாராக பிறந்தான் என்னால் ஆயர்தம் கோவாக பிறந்தான், ஆயர்களுக்கெல்லாம் தலைவனாக அப்படி கண்ணபிரானாக வந்து பிறந்தான். அப்படி ஆட்கொள்ள தோன்றிய ஆயர்தம் கோவினை நாட்கமழ் பூம்பொழில் வில்லிபுத்தூர் பட்டன். ஆஹா, நன்றாக மலர்ந்த பூக்களாலே நிறைந்த பொழில்கள், அந்த பொழில்களாலே சூழப்பட்டதான ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார். அப்படிப்பட்ட வில்லிபுத்தூர் பட்டன் அவர் என்ன பண்ணினார்? வேட்கையினால் சொன்ன சப்பாணி. வேட்கை என்னால் அந்த கண்ணபிரானை நன்றாக அனுபவித்து விட வேண்டும் என்கிற வேட்கை ஆசை, அந்த வேட்கையினால் சொன்ன பாசுரம் இது. அது சப்பாணி ஈரைந்தும், இந்த சப்பாணி பாசுரங்கள் ஈரைந்து என்னால் ஈரைந்து 10 பாசுரங்கள். அந்த 10 பாசுரங்களை வேட்கையினால் சொல்லுவார். மிகவும் ஆசையோடு இந்த 10 பாசுரங்களை பெரியாழ்வார் எந்த பாவனையிலே சொன்னாரோ அதே பாவனையிலே நாமும் சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் வினை போமே, நம்முடைய பாவங்கள் அத்தனையும் அகன்று விடும் என்று அந்த கண்ணபிரானை நாமும் நன்றாக அனுபவிக்கலாம் பாவம் போய் என்று இப்படி இந்த பதிகத்திற்கு பலம் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய 6ஆம் திருமொழியே. மேலே 7ஆம் திருமொழியிலே மற்றும் ஒரு அனுபவம் செல்லுகிறது. அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.